இலங்கையில் வாழும் தெலுங்கின மக்கள் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? இந்து சமூகத்தோட முத்து அப்படின்னு அழைக்கப்படுற இலங்கை ஒரு பல்கலாசார நாடாகும். இலங்கையில் சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் ஆகியோர் வாழ்றதோட மலை, பரங்கியர், வேடுவர் உட்பட்ட பல்வேறு இனத்தவர்களும் இலங்கையில ஆங்காங்கே செறிந்து வாழ்வதாக சொல்லப்படுது. அந்த வகையில இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்துல வாழ்ற தெலுங்கின மக்கள் பற்றி நீங்க எப்போ சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இலங்கையில் கிழக்கு மாகாணத்துல அம்பாறை மாவட்டத்தில் ஆலையடி வேம்பு பிரதேச சபைக்கு உட்பட்ட அலிகம்பை பகுதியில தான் இந்த தெலுங்கு மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது. அது மட்டுமன்றி திருகோணமலை மாவட்டத்துல தெலுங்கு நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்திலும் இவர்கள் செறிந்து வாழ்வதாக ஆதாரங்கள் சொல்லுது. இவர்கள் இலங்கையில் வசித்தாலும் தங்கள் தாய்மொழியான தெலுங்கு மொழியே இங்கும் பேசுவதாக சொல்லப்படுகின்றனர். இவர்கள் இன்று 4வது தலைமுறையாக இந்த கிழக்கு மாகாணத்துல வசித்து வருவதாக சொல்லப்படுது. தேவ கிராமம் அப்படின்ற சொல்லப்படுகின்ற இந்த அலிகம்பைக்கு இடைப்பட்ட பிரதேசங்கள்ல தான் இவங்க வாழ்ந்து வருவதாகவும் சான்றுகள் சொல்லக்கூடியதாக இருக்குது. குறி சொல்லுதல், பாம்பு பேச்சு, கூத்தாட்டம் உட்பட்ட பல்வேறு வேலைகளை இவங்க ஈடுபட்டு வந்தாரும் காலம் போக போக விவசாயத்திலும் மற்றும் தினசரி கூலி வேலைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் சான்றுகள் சொல்வதாக அமைகின்றது. இவர்கள் முருகனை தங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டு வந்தாலும் காலப்போக்கில் இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியுள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி 410 குடும்பங்களை சேர்ந்த 2000 பேர் இந்த கிழக்கு மாகாணத்தில் வாழ்றதாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் 1,50,000 தெலுங்கு மக்கள் வாழ்றதாகவும் சான்றுகள் கூறுகின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்களோட குரு டிவியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோட உங்களை சந்திக்க மீண்டும் நான் வர்றதுக்கு ஆவலா இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி ஈஷாலி.